வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். நாங்கள் பார்க்க இருக்க வினாத்தால் வடக்கு மாகாண கல்வித் திணைக்களத்தினால் தரம் 9 மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட 3ஆம் தவணை பரீட்சை 2023. இந்த வினாத்தால் இந்த பகுதி ஒன்றில் உள்ள 20 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம். நீங்கள் இன்னும் இந்த குறித்த 20 வினாக்களையும் செய்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் இருக்கும் பிள்ளையே லிங்கை பயன்படுத்தி வினாத்தால் தரவிறக்கலாம். 2 விதமான லிங்க் இருக்கும். ஒன்று கூகுள் டிரைவ்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய மாதிரியும் லிங்க் இருக்கும். அதே நேரம் டெலிகிராம் குரூப்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடியதாகவும் லிங்க் இருக்கும். டெலிகிராம் குரூப்லேருந்து டவுன்லோட் பண்ணணும்னா நீங்கள் கட்டாயம் டெலிகிராம் பதிவிறக்கம் செய்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளாமலேயே நீங்கள் டெலிகிராம் குரூப்லேருந்து வினாத்தால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் இணைந்து கொள்றதுண்டா தான் நீங்கள் உங்களோட டெலிகிராம் குரூப்பை நீங்கள் பதிவு செய்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். வாட்ஸ்அப் வைபர் மாதிரி அது ஒரு குரூப். நீங்கள் அதையும் இன்ஸ்டால் பண்ணி பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கும். இந்த வீடியோ எனது தரம் 10 மாணவர்கள் புதுசாக இந்த வீடியோ எனது தரம் 10 புதிதாக கல்வி கேட்கிறதுக்காக இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்காக 3ஆம் தவணை தரம் 9 இந்த வினாத்தால் விளங்கப்படுத்தப்பட்ட வீடியோ. இந்த நீங்களோ இல்லை உங்களுடைய தம்பி தங்கைகளோ சூம் மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்கிறேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம். தரம் 10, 11க்கான வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. ஒவ்வொரு பாடப்பிறப்பும் தெளிவாக ஆரம்பத்திலேருந்தே விளங்கப்படுத்தப்படும். முதல் ஒரு காலத்தில் 9க்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நேர பிரச்சனை காரணமாக தரம் 10 மற்றும் 11க்கான கணித வகுப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கு. ஒவ்வொரு பாடப்பிறப்பும் அடிப்படையிலிருந்து கற்றுக்கொள்றதால உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதன் மூலம் எனக்கு ஒரு சிறிய வருமானம் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட கணிதத்தை கற்றுக்கொள்ள முடியும். சின்ன சின்ன சந்தேகங்களாக இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாகவே கேட்கலாம். நான் வாய்ஸ் மெசேஜ்லேயே உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இல்லை கொஞ்சம் பெரிய சந்தேகங்களை கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சூம் மூலமான கணித வகுப்பு இந்த தொடக்கத்திலேயோ இல்லை இறுதியிலேயோ உங்களோட நான் கலந்துரையாடி அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வகுப்புகளில் இணைந்து கொள்கிறேன்டா அது தொடர்பான விவரத்தை என்னிட கேட்டும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, வாங்கோ கேள்விக்குள்ளே போவோம். முதலாவது வினா, 3 பேனைகளின் விலை ரூபாய் 120 எனின் 5 பேனைகளின் விலையை காண்க. 3 பேனைகள், இது இங்கே எதிர்பார்க்கப்படுவது இந்த கேள்வி நேர்வீத சமன் என்ற பாடத்திலிருந்து. நாங்கள் பேனைகளின் எண்ணிக்கை கொடுக்க வேண்டிய பணம் என்ற மாதிரி நாங்கள் யோசிக்கணும். இதை 2 விதமாக நேர்வீத சமன்லேயே செய்யலாம். அதாவது நாங்கள் வழக்கமாக செய்கிற மாதிரி 3 பேனை 120 ரூபாய் அப்படி என்று சொன்னால் ஒரு பேனை இந்த விலையை காண்றது அழகு முறை அப்படின்னு சொல்கிறது. ஒரு பேனை இந்த விலை 120 நாங்கள் 3ஆல் வகுத்தமெண்டா 40 ரூபாய். கொஞ்சம் பெரிய வேறுபாடு. ஆகவே எங்களுக்கு இப்போ 5 பேனைகளின் விலை வேணும். 5 பேனைகள் இந்த விலை 40 5ஆல் பெருக்கணுமெண்டா ரூபாய் 200 அப்படின்னு வரும். நீங்கள் 200 என்ற விடை இருந்தால் நீங்கள் முழுமையாக சரி போட்டு 2 புள்ளிகளையும் கொடுக்கலாம். 2 படி வரப்போகுது. இல்லை இன்னும் ஒரு விதமாக செய்யலாம். இங்கே எதிர்பார்க்கப்படுவது 2வது விதத்தையும் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் என்று. தரம் 9 நீங்கள் 2வது விதமும் தெரிஞ்சு கொண்டாதான் நாங்கள் 10ஆம் ஆண்டுக்கு போகும்போது சில பாடங்களுக்கு இது உங்களுக்கு உதவி செய்யும். நேர்வீத சமன் புரிந்து கொள்றதுக்காக இந்த பாடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 3 பேனைகள் இந்த விலை ரூபாய் 120 அப்படி என்று சொன்னால் 5 பேனைகள் இந்த விலை உனக்கு தெரியாது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கொள். நேர்வீத சமனாக இருந்தால் குறுக்கு பெருக்கம் சமன். ஸோ 3x சமன் 600 அப்படின்னு வரப்போகுது. ஏண்டா 5 தர 120 600. 2 பக்கம் இந்த 3 இங்கால பிரித்தா எக்ஸ் சமன் 600 3ஆல் வகுக்கும் போது ரூபாய் 200 அப்படி என்று உனக்கு அந்த விட வரும். ரைட் தானே? ஸோ அந்த மாதிரியும் செஞ்சு கொள்ளலாம். எப்படி என்று செய்தாலும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ரூபாய் 200 அப்படின்ற விடை இருந்தால் முழுமையாக 2 புள்ளிகளையும் கொடுக்கும். 2வது கேள்வி, விஞ்ஞான முறை குறிப்பீட்டை பற்றி கதவடுது. முதல்ல விஞ்ஞான முறை குறிப்பீடு அப்படி என்றால் என்னன்றதை தெரிஞ்சு கொள்ளுங்க. நாங்கள் இந்த விஞ்ஞான முறை குறிப்பீடு அப்படி என்ற பாடம் படிக்கிறது இந்த நோக்கம். அது இந்த நடைமுறை வாழ்க்கையில இந்த விஞ்ஞான முறை குறிப்பீட்டில் சில விடயங்கள் சொல்லப்படும். ரொம்ப தூரம் கூடினா 7 தர 10 25 வேலு கிலோமீட்டர் தூரத்தில் அப்படின்ற மாதிரி சொன்னால் என்ன அர்த்தம், இப்படி போட்டால் என்ன அர்த்தம்ன்றதை தான் நாங்கள் இங்கே படிக்க வந்திருக்கிறோம். ஆனால் விஞ்ஞான முறை குறியீடுன்ற பாடத்தை நாங்கள் படிக்கிறது இந்த நோக்கம் தரம் 10 போய் மடக்கை அப்படின்ற ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். ஸோ அந்த மடக்கை என்ற பாடத்துக்கு இது ஒரு சின்ன உதவியாக இருக்குது. விஞ்ஞான முறை குறியீடுன்றது 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒரு நம்பரை நாங்கள் வழக்கமாக எழுதுகிற மாதிரி நம்பராக எழுதிட்டு போகலாம். விஞ்ஞான முறை குறியீடுன்றது 2 பகுதிகளாக கொண்டிருக்கும். ஒரு எண், அதை விட 10 ஒரு வேல்யூ. இங்கே அந்த எண் எப்படிப்பட்டதாக இருக்கணுமெண்டா 1க்கும் 10க்கும் இடைப்பட்டதாக இருக்கணும். 1க்கும் 10க்கும் இடைப்பட்டதாக இருக்கணும்ன்றதை எப்படி தீர்மானிக்கலாம்?
பூஜ்ஜியம் அல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னால் தசம் இருக்கணும். இங்கே தசம் இங்கே இருக்குங்கிற சாதாரணமாக எழுதப்பட்ட எண்ணுக்கு தசமே இல்லாத ஒரு தசம எண் இல்லை, அது ஒரு முழு எண். 567 கண்ட ஒரு முழு எண். ஒரு முழு எண்ணுக்கு தசம் இங்கே இருக்கும், கடைசியில் இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு விஞ்ஞான முறை குறியீட்டில் எழுதணுமெண்டா இந்த எண் 1க்கும் 10க்கும் இடையில இருக்கணுமெண்டா இந்த தசத்தை நான் மூவ் பண்ணுறேன். 1 2 தானம் மூவ் பண்ணினா இந்த தசம் 5.67 இந்த எண்ணை 1க்கும் 10க்கும் இடைப்பட்ட எண்ணை எழுதிட்டேன். ஆனால் இது இந்த மொத்த விஞ்ஞான முறை குறியீடும் குறிக்கிற பெருமானம் என்ன வரணும்? 567 தான் வரணும். ஸோ இந்த தசம எண்ணை 10 எத்தனையாம் வலுவால பெருக்கினா 567 பெருமானத்தை தரும் அப்படின்றத யோசிக்கணும்டா. திரும்ப தசம் 2 தானம் பின்னுக்கு போகக்கூடிய ஒரு ஆளால் பெருக்கணும். ஸோ நம்ம முன்னுக்கு எத்தனை தானம் வந்தமோ அத்தனை தானம் பின்னுக்கு போகணும். ஸோ முன்னுக்கு எத்தனை தானம் வந்தம்? 2 தானம் தசம் முன்னுக்கு நகர்த்தினோம். ஸோ தசத்தை பின்னுக்கு 2 தானம் நகர்த்தணும். அப்போ நாங்கள் தசம் முன்னுக்கு எத்தனை தானம் நகர்த்துறோமோ அது அப்படியே வலுவாக போட்டாச்சு. இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய என்னென்னா, சில நேரம் நாங்கள் தசமத்தில் வர்ற ஒரு நம்பர் இருக்குது தானே, 0.0575 அப்படின்ற ஒரு எண், இதுவும் எண் தான் என்ன, இது தசம எண். இந்த எண்ணையும் நான் விஞ்ஞான முறை குறியீடாக கொடுக்கும்போது தசத்தை பின்னுக்கு நகர்த்த வேண்டி இருக்கும். ஏனெண்டா இது வந்து 1 விட சிறிய எண். நான் 1 விட பெரியதாக மாற்றணும், 10 விட சின்னதாக மாற்றணும். 1க்கும் 10க்கும் இடையிலேண்டா பூஜ்ஜியம் இல்லாத ஒரு இலக்கத்துக்கு பின்னுக்கு தசத்தை கொண்டு வந்து சேர்க்கணும். ஸோ 7.5 அப்படின்றது தான் அந்த எண். ஆனால் தசம் பின்னுக்கு வந்து தான் இந்த குறித்த 7.5 வந்தது. எனக்கு இந்த விஞ்ஞான முறை குறியீடாக எழுதின பிறகு அது இந்த பெருமானம் இதே பெருமானம் பெறணுமெண்டா எவ்வளவு தானம் பின்னுக்கு வந்ததோ அவ்வளவு தானம் முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய மாதிரி நான் 10 வேல்யூ எழுதணும். ஸோ 2 தானம் பின்னுக்கு வந்ததால் 2ஆம் வேல்யூ அப்படி என்று எழுத வேண்டி இருக்கும். இங்கே இது நான் உங்களுக்கு அடுத்த வருட பேப்பருக்கு வந்தாலும் நீங்கள் எப்படி செய்யணுன்றதுக்கு சொல்லி தந்திருக்கேன். இங்கே உங்களுக்கு 5.67 என்று போடுறதுக்கு ஒரு புள்ளியும் 2 10 2ஆம் வேல்யூன்றது போடுறதுக்கு ஒரு புள்ளியுமா உங்களுக்கு 2 புள்ளியும் கிடைக்கும். அடுத்தது 3ஆம் கேள்விக்கு போகும் பிள்ளைகள், காரணிப்படுத்துக. காரணிப்படுத்துக என்ன? பெருக்கமாக எழுதுறது. 2 பெருக்கமாக, இங்கே 2 பெருக்கமும் கோவைகளாக இருக்க போகுது. அட்சர கணித கோவைகள் 2 பெருக்கமாக எழுதுறது. காரணிப்படுத்தல் எங்களுக்கு நிறைய இடங்களுக்கு பிரயோசனம் பெறும். அட்சர கணித பின்னம் அப்படின்ற ஒரு பாடம் வந்த பிறகு அது இந்த மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பார்ப்பீங்க. அதே மாதிரி அட்சர கணித சமன்பாடுகளில் தரம் 10ல் வந்து இருபடி சமன்பாடுகள் அப்படின்ற ஒரு பாடம் படிக்க போகிறோம். அதுக்கு இந்த காரணிப்படுத்துதல் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்க போகுது. சரி, அப்போ நாங்கள் இதை காரணிப்படுத்தணுமெண்டா இது மொத்தமாக எங்களுக்கு காரணிப்படுத்தல் தரம் 9 பொறுத்த வரைக்கும் 4 முறை. முதலாவது பொது எடுக்கிறது. எல்லா உறுப்புகள்லையும் பொதுவான காரணி இருந்தால் பொது எடுத்துறது. உதாரணத்துக்கு 2x/4 அப்படின்றது ஒரு கோவை. இந்த 2x/4 நாங்கள் காரணிகளின் பெருக்கமாக எழுதணுமெண்டா இந்த 2 பேர்லையும் பொதுவாக இருக்கிற 2 உறுப்புலையும் பொதுவாக இருக்கிறாள் யாருண்டா 2 வெளியில் எடுத்தா இங்கே x/2 அப்படின்றது 2ஆவது காரணியாக வரும். அப்போ 2 காரணிகளின் பெருக்கமாக எழுதுறது முதலாவது பொது எடுத்தல். 2ஆவது வகை தான் இங்கே நாங்கள் பார்க்குற மூவுறுப்பு இருபடி கோவை. அதுக்கு முன்னுக்கு நாங்கள் படிக்கும்போது நாவுறுப்பு கோவைகளை காரணிப்படுத்துதல் என்றதை தொடர்ந்து தான் மூவுறுப்பு இருபடி கோவை. அதை விட கடைசி வழி, நான் அதை படிப்பிக்க போகிறேன்னாடி அது இங்கே கதைக்கல, கடைசி வழி வர்க்க வித்தியாச முறை. இப்போ x வர்க்கம் சய 9 அப்படி என்று இருந்தால் நாங்கள் இதை வந்து 9ஐயும் ஒரு ஆள் இந்த வர்க்கமாக எழுதினா 3 இந்த வர்க்கம் என்று எழுதி வேகமாக 2 காரணிகளை போடலாம். ஏன் எதுக்கு என்று விழாவில் விசாரிக்காம 2 காரணிகளின் பெருக்கமாக வேகமாக எழுதலாம். 2 நிறை வர்க்கங்கள் வித்தியாசமாக இருந்தால் ஒரு காரணி x/3 மற்ற காரணி x/3. சிலர் யோசிக்கலாம், சார் வர்க்கத்தை பொது எடுத்து விடலாம் தானே. வர்க்கத்தை எல்லாம் பொது எடுக்கலாடா. நாங்கள் பொது எடுக்கக்கூடியது யாரை பொது எடுக்கலாம்டாடா? பொது காரணிகளைத்தான் பொது எடுக்கலாம் ஒழிய பொது வலுக்களை பொது எடுக்கலாம். அது வலுக்களை பொது எடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. எப்போ எக்ஸ் வர்க்கம் தர 3இன் வர்க்கம் என்று இருந்தால் பெருக்கத்தின் வலுக்கள் வலுக்களின் பெருக்கத்தை நாங்கள் எக்ஸ் தர 3 முழுவதின் வர்க்கம் என்று எழுதலாம். இப்போ அது பெருக்கமாக இருக்கும்போது இது மைனஸோ ப்ளஸோ இருக்கும்போது அந்த வலு வந்து மேலே போகாது, பொதுவாக வராது. இது வந்து தரம் 8லேயே நாங்கள் படித்தது வலுக்களின் பெருக்கம் பெருக்கத்தின் வலு அப்படின்னு படித்தது. இப்போ இதை காரணிப்படுத்தணுமெண்டா இதில் இருக்கிற சூட்சமம் என்ன? ஒரு ஆள் 2ஆம் படி நிலை, ஒரு ஆள் 1ஆம் படி நிலை, ஒரு ஆள் ஒருமை கிரவுண்ட் ஃப்ளோர் அதாவது நிலமட்டம்.
ஸோ 3 படிநிலையில் ஆக்கள் நிற்கிறியம். ரெண்டாம் படிக்கோவை இருபடிக்கோவைன்னு சொல்றது என்ன, 2 படி மேக்சிமம் 2ஆம் படி 3 படிநிலையில் ஆக்கள் இருக்கிய மூறுப்பு கோவை. எங்களுக்கு இந்த நடுவில் இருக்கிற உறுப்பு இருக்கு தானே, ஏழெக்ஸ் அப்படின்ற உறுப்பு தான் 2 பேருக்கும் இடையில இருக்கிறவர். இவரைத்தான் நாங்கள் 2ஆக்கி நாவுறுப்பு கோவையாக மாற்ற போறோம். எப்படி இருக்கணும்டா, அந்த ஏழெக்ஸை பிரிக்க எங்களுக்கு அந்த பெருக்கி வர்ற அந்த குணகங்கள் இந்த பெருக்கம் சக 10 வரணும். அதைத்தான் சொல்றது பெருக்கு தொகை. தரம் 9 பொறுத்த வரைக்கும் கடைசி இலக்கம் அப்படியே பெருக்கு தொகையா வரும். ஆனால் நாங்கள் 10ஆம் ஆண்டு வந்த பிறகு பெருக்கு தொகை வேறு வித்தியாசமாக இன்னும் கொஞ்சம் அந்த எக்ஸ் வர்க்கத்துக்கு முன்னால் குணகம் இருக்கும்போது நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக யோசிக்க வேண்டியிருக்கோம். சார் 10 பற்றி வெறுட்டு ஆயங்கோ சார், உண்மைதான், பெரிய அளவில் பிள்ளைகள் இதுலேருந்து கொஞ்சம் மெருகூட்டுறது தான் 10. ரைட், ஓகே. சக 10 வரக்கூடிய பெருக்கள் குறிய விடு 10 வரக்கூடிய பெருக்கள்ண்டா 1 தர 10 2 தர 5 தான் முழுவன் பெருக்கல்ல 10 தரக்கூடியது. சகண்டா 2 பேரும் ஒரே குறி உள்ளாக்களை சேர்க்கும் போது கூட்டுப்படும். கூட்டுப்பட்டு 7 வரக்கூடியதுண்டா 2 5. ஆனால் அந்த 7 சக 7 தான், அதனாடி 2 பேர்ட்ட குறியும் சக. ஸோ இந்த 7x அப்படின்றத நான் எப்படி எழுத போகிறேன், முன்னுக்கு 5x எழுதி 2x பின்னுக்கும் எழுதலாம். சக 2x சக 5x அப்படின்னு நாங்கள் எழுத போகிறோம். 7x என்ற திரும்ப சேர்த்தா அது 7xக்கு சமனாக இருக்கணும். ஸோ முதலாம் உறுப்பு மாற போகிறதில்லை, கடைசி உறுப்பும் மாற போகிறதில்லை. இந்த நடு உறுப்பு 2ஆக உடைய போகுது. 2x சக 5x உடைய போது 5x சக 2x அப்படி என்று எழுதினாலும் ஒரு பிழையும் இல்லை, எல்லாமே கடைசியில் ஒரே விடைக்குத்தான் சேரும். இப்போ இந்த முதல் 2 உறுப்புலையும் சோடியாக்கி, முதல் 4 உறுப்பு தானே 2 சோடியாக்கி இந்த 2 பேர்லையும் தனித்தனியாக பொது எடுக்கிறது. இப்போ நான் இதில் என்னத்தை பொது எடுக்கலாம், இந்த 2லையும் எது பொதுவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எக்ஸ் பொதுவாக இருக்குது. எக்ஸை பொது எடுத்தா எக்ஸ் சக 2. ரைட், இந்த 2 பேர்லையும் எது பொதுவாக இருக்குண்டா சக 5 பொதுவாக இருக்குது. சக 5 பொது எடுத்தா இங்கே எக்ஸு 5 பொது எடுத்தா 2 10 5ஆல் வகுக்கணும் 2 வரும் சக 2. இப்போ மொத்தமாக முதல் 3 உறுப்பு கோவையாக இருந்துச்சு, அதை நாங்கள் இன்னும் ஒரு அந்த நடு உறுப்பை உடைச்சி 4 உறுப்பு கோவையாக்கினோம். பிறகு இப்போ காரணிப்படுத்தி ஈருறுப்பு கோவையாக்கிட்டோம். இப்போ 2 உறுப்பு பொதுவாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ இந்த எக்ஸ் சக 2 இருக்கிற இடத்துல நான் வையை வச்சு 2 வையன் XY சக 5y அப்படின்னு இருந்தால் இந்த 2 உறுப்புலையும் y பொதுவாக இருக்கிறதால நாங்கள் வையை பொது எடுக்க இங்கே இருக்கிற எக்ஸும் சக 5 மற்ற காரணியாக வருந்தானே, அதே வேலை தான் இங்கே 2 உறுப்புலையும் எக்ஸக 2 பொதுவாக இருக்கிறதால எக்ஸக 2 பொது எடுக்க அந்த இதில் எக்ஸக 2 போனால் இங்கே எக்ஸும் அங்கே இருக்கிற சக 5 சேர்ந்து மற்ற காரணியை தரும். இப்போ நாங்கள் மேலே இருக்கிறாக்கள் சக 5 முன்னுக்கு போட்டு சக 2 பின்னுக்கு போட்டால் காரணிகள் முன்னுக்கு பின்னுக்கு மாறி வரும். அது பிழையோண்டு கேட்டால் எந்த விதமான பிழையும் இல்லை. I2 10 தான், E5 10 தான். ஸோ எப்படி காரணிகள் எழுதுறோம்ன்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, காரணிகள் முன்னுக்கு பின்னுக்கு மாறி வரலாம். ஸோ எக்ஸக 2 ஒரு காரணி, எக்ஸக 5 ஒரு காரணி, இந்த 2 காரணிக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி. ஒரு காரணி பிழைச்சா நீங்கள் ஒரு புள்ளியை குறைச்சி கொள்ளலாம். தரப்பட்டுள்ள தகவல்களின்படி சரியான கூற்றுக்கு எதிரே சரியெனவும் பிழையான கூற்றுக்கு எதிரே பிழையெனவும் அடையாளம் எடுக்க சரி பிழை போடுறது. இதில் என்னத்தை எதிர்பார்க்கப்பட்டிருக்குன்னா பின்ன பெருக்கல் விதியை அப்படியே பின்ன கூட்டல் விதிக்கு பயன்படுத்துவீங்களோன்றது தான் எதிர்பார்க்கப்படுவது. பின்ன பெருக்கல் விதி என்ன, பகுதி என்னாலும் தொகுதி என்னாலும். அப்போ சார் வெற்றுமே அது என்னடா, எளிய வடிவமாக நாங்கள் விடையை நேரடியாக பெற்றுக்கொள்றதுக்காண்டி வெற்றுறோம். உண்மையான பின்ன பெருக்கல் ரூல்ஸ் ரொம்ப ஈஸி. பகுதி என்னாலும் தொகுதி என்னாலும் பெருக்கப்படும். I 3 5 15 E2 2. ஸோ இது சரி, வெட்டை இல்லாத நாடி சரி என்று யோசிக்காங்க. வெட்டை இருந்திருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு 5 மேல் 3 தர 6 மேல் 1 அப்படி என்று இருந்திருந்தா கூட இதை நாங்கள் பெருக்கும் போது 30 மேல் 3 வந்திருக்கும். பிறகு எளிய வடிவமாக்கும் போது 10 1 வந்திருக்கும். இதே வேலையை நாங்கள் முதலே செஞ்சிருக்கலாம். அதுதான் நாங்கள் வெட்டி பெருக்கிறது. பெருக்கி போட்டு வெட்டுறதுக்கு பதிலாக வெட்டி பெருக்கிறது தான் நாங்கள் அந்த மேலே கீழே வெட்டுறது அப்படின்னு சொல்கிறோம். வெட்டித்தான் பெருக்கணுமென்று எந்த அவசியம் இல்லை. சரியான பெருக்கல் விதி என்றது பகுதி என்னாலும் தொகுதி என்னாலும் பெருக்கப்படும். இதே ரூல்ஸை கூட்டலுக்கும் பயன்படுத்துவீங்களா, 5 3 8 2 3 3 அப்படி என்று போடுவீங்களான்றது தான் உங்கள்கிட்ட எந்த எதிர்பார்க்கப்படுவது. ஆனால் அப்படி போடுறது இல்லை. என்ன பகுதி எண்களை என்ன பின்னங்களை கூட்டணுமெண்டா நாங்கள் இப்படி கூட்டே இயலாது.
பின்னங்களை கூட்டணுமெண்டா எங்களுக்கு பகுதியன் சமனாக இருக்கணும். பகுதியன் தான் அந்த பின்னத்தின் சைஸை தீர்மானிக்கிறது, என்ன பங்கு அப்படின்றத தீர்மானிக்கிறது. 3 ஒன்றுக்கள் 2, இது 5 ஒன்றுக்கள் 1. ஸோ சமன் இல்லை. நாங்கள் 2 பேருக்கும் பகுதியன் சமனாக 15 எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றணும். இது 5ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, 5ஆல் பெருக்கினா 10. அதே மாதிரி இது 3ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, 3ஆல் பெருக்கினா 3. ஆக மொத்தத்தில் இந்த கேட்ட கேள்விக்கான விட என்னவா இருக்க போகுது? 15ல் 13 இருக்க போகுது. இதுதான் விட. அப்போ இங்கே 8ன் மேல் 3 சொல்கிறது அவங்களை எதிர்பார்க்க, நீங்கள் அப்படியே கூட்டி போடுவீங்களோன்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி கூட்டி போட்டால் பிழை. இது பிழையண்டு போட்டால் சரி போட்டு 1 புள்ளி கொடு, இது சரியண்டு போட்டால் சரி போட்டு 1 புள்ளி கொடு. ஒட்டு மொத்தத்தில் உனக்கு 2 புள்ளிகள் கிடைக்கும். ரைட். 5வது கேள்வி, துவித எண் கூட்டல். 2 விதமாக துவித எண்களை கூட்ட முடியும். ஒன்று, துவித எண்களை நீ கூட்டுறதுண்டா தசம எண்ணா மாற்றி கூட்டி போட்டு திரும்ப துவித எண்ணா மாற்றி விடைய கொடுக்குறது. இல்லை, நேரடியாக நாங்கள் துவித எண்ணாக வைத்து கொண்டே கூட்டுறது. கூட்டும்போது இடப்பெருமானங்கள் நேருக்கு வரணும். ஸோ பின்னுக்கு இருந்து நாங்கள் ஓர்டரில் எழுத வேணும். சின்ன ரூல்ஸ். இப்போ நாங்கள் கூட்டிப்பட்டு எங்களுக்கு 0 தான் வருமெண்டா துவித நிலையும் அது 0க்கு 0 தான். எங்களுக்கு கூட்டுப்பட்டு 1 வருமெண்டா துவித நிலையும் அது 1 தான். எங்களுக்கு கூட்டுப்படும் போது 2 வருமென்றால், அதாவது 2 2க்களோ இல்லை 2 4க்களோ வருமெண்டா நாங்கள் அதை அடுத்த இடப்பெருமானத்துக்கு அனுப்புவோம். ஏனெண்டா ஒரு இடப்பெருமானத்தில் துவித எண்ணை பொறுத்த வரைக்கும் வைக்கக்கூடிய மேக்சிமம் ஒரு ஆளுக்கு மேலே வைக்கலாது. வச்சா சோடி சேர்த்து நீ அடுத்த இடப்பெருமானத்துக்கு நீ அனுப்புவேன். ஸோ அது என்ன செய்யுமெண்டா 0 போட்டு 1 மிச்சமாக போகும். நீ 10 என்ற மாதிரி விளங்கி கொள்ளலாம். ஆனால் அது 10 இல்லை, 1 0 0 போட்டு 1 மிச்சம். இங்கே இருக்கிறவர் அங்கே 1ஆக போவேன். ஒருவேளை 3 அப்படி என்று வந்தேன்டா ஒரு ஆள் சோடி சேர்ந்து அங்கால போவார், ஒரு ஆள் மிஞ்சும். ஸோ 1 போட்டு 1 மிச்சம் 11 அப்படின்ற மாதிரி நீ புரிஞ்சு கொள்ளலாம். ஒருவேளை 4 வந்தா 4க்குரிய துவிதன் 100, அதை போடுறே இல்லை. 100 1 0 0, நானே 100 சொல்லிட்டேன் போல. 1 0 0 தான் 4க்குரிய துவிதன், அது இல்லை, அதை போடுறே இல்லை. 0 போட்டு உதாரணத்துக்கு 4 ஒன்றுக்கள் வந்துடுச்சு. 4 ஒன்றுக்களை சோடி சேர்த்தா 2 2க்களாக 2க்களுக்கு போகும். அது பிறகு 2க்கள் அதை என்ன செய்யணுமோ அது அவற்ற பிரச்சனை. நம்ம இங்கே வந்த இடப்பெருமானத்தில் நான் அதை சோடி சேர்த்து அடுத்த இடப்பெருமானத்துக்கு போடுவேன். 0 போட்டு 2ஆக அங்கால போகும், 2 மிச்சம் அந்த மாதிரி போட்டால் 20 அந்த மாதிரி வரும். கூட்டலுக்கு மட்டும் இந்த ரூல்ஸை பயன்படுத்துவோம். எங்களுக்கு இங்கே வராது, அவ்வளோ பெரிய கூட்டலெல்லாம் வராது. 1 1 2 2 0 போட்டு 1 மிச்சம். 1 1 1 3 3 1 போட்டு 1 மிச்சம். 1 1 2 0 போட்டு 1 மிச்சம். 1 1 2 0 போட்டு 1 மிச்சம். அந்த 1 இப்போ இறங்கும். அதை மிச்சம் அங்கே போட்டு இறங்குங்க. ஒரே 10 போடாங்கோ. ஆகவே கேட்ட கேள்விக்கான விட 1 0 0 1 0 அடி 2 அப்படின்னு வேறு. நீங்கள் அடி 2 போடாட்டியும் பிரச்சனை இல்லை. அந்த சரியான அந்த விடை இருந்தால் சரியை போட்டு 2 புள்ளி கொடுங்க. 6வது கேள்வி, தரப்பட்டுள்ள உருவில் தரவுகளின்படி எக்ஸின் பெருமானத்தை காண்க. பல விதத்தில் காணலாம். இதுதான் ஐடியாண்டு இல்லை. அந்த பின்வளை கோணம் 260 பாகை என்று சொல்லியிருக்கு. ஸோ 260 பாகை இங்கே சமாந்தர கோடுகளோட தொடர்புடைய கோணங்கள் தொடர்பானதான் கேள்வி. ஆனால் இது ஓகே, இந்த கோணம் இருக்கிற இடத்துல ஒரு சமாந்தர கோடு போகுது, இந்த கோணம் இருக்கிற இடத்துல ஒரு சமாந்தர கோடு போகுது. ஆனால் இங்கே ஒரு சமாந்தர கோடை காணலையே. ஸோ ஒரு அமைப்பாக நாங்கள் இதில் ஒரு சமாந்தர கோடை கீறி விடலாம். இதில் ஒரு சமாந்தர கோடை கீறினால் எங்களுக்கு கேள்வி ஒரு ரகமாக நகரும். இங்கே 40 பாகைண்டா இது ஒன்று விட்ட கோணம் என்ற அடிப்படையில் இது 40 பாகை. மொத்தம் 360 பாகையில் இந்த 40 240 சேர்ந்தாலே 300. ஆக மொத்தத்தில் இங்கால 60 பாகை. இந்த 60 பாகையை நான் போட்ட மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் இல்லை. இங்கால பின்வளை கோணம் 260 பாகைண்டா முன்னுக்கு இருக்கிற அந்த கூர்கோணம் அது 100 பாகை. மீதி இருக்கிற கோணம் அது கூர்கோணம் இல்லை, விரிகோணம் 100 பாகை என்று வரும். ஸோ 100 பாகையில் 40 பாகை அங்கே போனால் மீதி இருக்கிற 60 பாகை இங்கே வரும். ஸோ ஒன்று விட்ட கோணத்தின் அடிப்படையில் இந்த கோணம் 60 பாகை என்று வரும். எக்ஸ் 60 பாகை அப்படின்றது கேட்ட கேள்விக்கான விட. இதுதான் வழியோண்டு கேட்டால் இதை விட பல வழி இருக்குது பிள்ளைகள். இதை விட எக்கச்சக்கமான வழியில் நீங்கள் எக்ஸ் 60ன்றதை கண்டுபிடிக்கலாம். நான் பயன்படுத்தினது ஒரு சின்ன ஒரு அமைப்பு சமாந்தர கோடு கொண்ட வரைவதன் மூலம் கண்டுபிடிச்சேன். வாரண்டா இதில் வர நேய கோணங்கள் இந்த ஐடியாவில் செஞ்சுருந்தாங்க. அதே சமாந்தர கோடை கீறி போட்டு இது 40 பாகை அப்படி என்று சொன்னால் இங்கே நேய கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை, இது 140 பாகை அப்படின்னு வரும்.
ஸோ 140 பாகை 260ல் 140 போனால் மீதி இருக்கிற இந்த கோணம் 120 பாகை என்று வரும். ஸோ 120ஐயும் எக்ஸையும் கூட்டினால் 120ஐயும் எக்ஸையும் கூட்டினால் நேர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாகை. ஸோ எக்ஸ் சமன் 60 பாகை அப்படின்ற மாதிரி வரலாம். இதை விட முக்கோணத்தையும் ஒரு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தி இருந்தாங்க, நாட்பக்களை பயன்படுத்தி இருந்தாங்க. அது பலவிதமாக இந்த 60 பாகை என்றதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொண்டிருந்தாலும் சரியான வழியில் பெற்றுக்கொண்டிருந்தால் அது முழுமையாக சரி. 60 பாகை என்ற விடை இருந்தால் ஃபுல் மார்க்ஸ் 2 மார்க்ஸை நீங்கள் கொடுங்க. 7வது கேள்வி, ஒரு அச்சர கணித கோவை இந்த பெருமானம் பிரதியிட்டு பெருமானம் காண்ற கேள்வி. எக்ஸுக்கும் பெருமானம் தந்திருக்கு, வையுக்கும் பெருமானம் தந்திருக்கு. என்ன வையந்த பெருமானம் மறையன். நாங்கள் வையந்த பெருமானத்தை பிரதியிடும் போது மறையில் பிரதியிடும் போது மட்டும் பிராக்கெட் போட்டு பிரதியிடுவோம், மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்தது நீங்கள் இப்போ வட்டத்திந்த பரப்பளவெல்லாம் படித்து முடிச்சிட்டிங்க. நாங்கள் வட்டத்திந்த பரப்பளவு சொல்லும்போது பையார் வர்க்கம் என்று சொல்லுவோம். 6 7 வந்த சந்தர்ப்பத்தில் பைக்கு பதிலாக 22 கீழே 7 போட்டுட்டு 7 வர்க்கம் என்று போடுறது இல்லை. 7 வர்க்கம்ண்டா என்ன, வர்க்கம்ண்டா என்ன, 2 தரம் திரும்ப திரும்ப பெருக்கிறது. ஸோ நாங்கள் பெருக்கும் போதே 7 தரம் 7 போடுறோம். 7 வர்க்கம் 49. ஆனால் அப்படி போடாமல் 7 தரம் 7 போடுறது வெட்டுறது உச்சுவத்துக்கு. நீங்கள் அப்படி பிரதிக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் 2 வர்க்கம் வரப்போகுது, அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் எப்படி பிரதிக்கிட்டாலும் சரி. சரி, நான் பிரதிகிறேன் பிள்ளைகள். எக்ஸுக்கு பதிலாக நாங்கள் 2 பிரதிக்கிட்டா 2 வர்க்கம், 2க்கு தான் வர்க்கம். ஸோ ஒரு பிரக்கெட்டை போட்டு நீ பிரதிக்கிடும் போது உனக்கு ஒரு ஐடியா கிளியராக வழங்க. சய 3 தர வையுக்கு பதிலாக மறை 3 கட்டாயம் அடைப்பு போடணும். மறை என்ன பிரதியிடும் போது பிரக்கெட் போடாட்டி கணிதம் குழப்பி போடும். ஏனெண்டா இது பெருக்கலா கழித்தலான்னு குழப்பம். எங்க சார் பெருக்கல் அடையாளம் வந்தா வையுக்கு 3க்கும் இடையில பெருக்கல் ஒன்று ஒளிஞ்சிருக்கு. ரைட், வர்க்கித்தல் ஃபர்ஸ்ட் வர்க்கித்தா 4 வரப்போகுது. அதே மாதிரி இந்த பெருக்கத்தை பெருக்கி விடலாம். நீ குறியோட சேர்த்து பெருக்கினா தான் பொருத்தம். சய தர சயம் சக 9 வரும். அதே நேரம் இங்கே 8 மேலும் எங்களுக்கு 8 9 17 அப்படி என்று வரும். 17 என்ற விடை இருந்தால் முழுமையாக 2 புள்ளியும் கொடு. பிரதியிடல் மட்டும் சரியாக இருந்தால் அங்கான சுருக்கல் தவறுகள் வந்திருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. பிரதியிடல் மட்டும் சரியாக இருந்தால் 1 புள்ளி கொடுங்க. ரைட், அடுத்த 8வது கேள்விக்கு போவோமா. ரைட், 8வது வினா ஒரு அச்சர கணித சுருக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே எதிர்பார்க்கப்படுவது இந்த சுட்டி என்ற பாடத்துக்குலேருந்து வருது. அதாவது 2 பேர் அடிகள் சமனாக இருந்து அவை வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிக்கப்படும். இங்கே எக்ஸின் 3ஆம் பலுவை எக்ஸின் 4ஆம் பலு வகுத்து கொண்டிருக்கு. ஸோ அதனாடி அடிகள் சமன் வகுக்கப்படும் போது சுட்டிகள் கழிக்கப்படும். கீழே 2 2ஆகவே தான் இருக்கும். ஸோ மேலே நாங்கள் கழித்து முடித்தோம்னா 3லேருந்து 4 கழிக்க இயலாது. திசை கொண்டகன் சேர்த்தலாக பார்த்தா சக 3ம் சய 4ம் 2 பேரும் வேற வேற குறி கழிவட்டா 1 பெரிய வெட்ட குறி விடைக்கு வரும். சய 1ன் கீழ் 2 வரும். இந்த 2 கீழே தான் இருக்கும். இந்த மாதிரி விட கொடுத்தாலே சரி. ஏனென்றா சுருக்கு என்று தான் சொன்னதொழிய சுருக்கி விடையை நேர்ச்சுட்டியாக தருங்கோ என்று சொல்லல. ஆனால் நாங்கள் சுருக்கி விடைய நேர்ச்சுட்டியாக தரணுமெண்டா மேலே மறைச்சுட்டி வந்தா அந்த மறைச்சுட்டியை நாங்கள் கீழே அனுப்புறதன் மூலம் அதை நேர்ச்சுட்டியாக்கி கொள்ளலாம். சரி, அவர் கீழே வந்துட்டார். ஏற்கனவே 2 இருந்தது. இவர் வரும்போது எக்ஸின் 1ஆம் பலு வேணா நாங்கள் போட தேவையில்லை. ஆனால் மேலே அப்போ என்ன இருக்கும், தொகுதி என்ன இருக்காதா? தொகுதி எண் இல்லாமல் போடலாது. ஒன்றுமே இல்லையண்டா அங்கே ஒன்றண்ட கேரணி வரும். 0 போடுறீங்க கேரணி. இவர் கேரணி பெருக்கி கொண்டிருந்தால் ஸோ அவர் வரும்போது 1 தரன்ற மாதிரி அவர் 1 நிற்பார். 1ன் கீழ் 2x என்று போட்டாலும் சரி, எக்ஸின் சய 1ஆம் பலுக்கின் கீழ் 2 போட்டாலும் சரி. இதுக்கு இவ்வளவு தூரம் போகவே தேவையில்லை. இதை நீங்கள் பெருக்கமாளினாலே சரி. எக்ஸ் கணம் அப்படின்றது எக்ஸ் தர எக்ஸ். நாங்கள் தரம் 11 அச்சர கணித பின்ன பெருக்கல் வரும்போதே நான் இதைத்தான் சொல்லிக் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்குமா. எக்ஸ் தர எக்ஸ் 4 எக்ஸ் கணமன் எக்ஸின் 4ஆம் அடுக்குன்றது எக்ஸுக்கு தான் 4ஆம் அடுக்கு. எக்ஸ் தர எக்ஸ் 4 தரம் பெருக்கப்படும். பொதுவான காரணி வெட்டக்கூடியதுன்னா இங்கே எக்ஸ் மட்டும்தான் இருக்கு. அதனால எக்ஸை மட்டும் நான் வெட்டி விடுறேன். இதுக்கு மேலே எல்லாம் வெட்டுப்பட்டு ஒரு முறை இது வெட்டுப்பட்ட ஆக்களுக்கு மட்டும் ஒரு முறை. அப்போ மேலே ஒட்டு மொத்தமாக பெருக்கினா 1, கீழே பெருக்கினா 2x. அப்போ 1ன் கீழ் 2xன்றது விட 1ன் கீழ் 2x என்ற விடையை நீ பெற்றுக்கொண்டு இருந்தாலே உனக்கு முழுமையான 2 புள்ளிகளும் கிடைக்கும். அடுத்தது தரம் 9க்குரிய வெண்வரிப்படத்தில் பிரதேசம் இனங்கான்றது. தரம் 9க்கு வெண்வரிப்படத்தில் பிரதேசம் இனங்கான்றது இடைவெட்டும் ஒன்றிப்பும் தான் எதிர்பார்க்கப்படுவது.
மேலதிகமாக கேட்டால் கேட்கக்கூடாது அப்படி ஒன்று இல்லை. எதிர்பார்க்கப்படுவது இடைவெட்டும் ஒன்றிப்பும், அதாவது காரண பேர். இடைவெட்டு அப்படி என்று வந்ததுக்கான காரணம், இடைவெட்டு ஒன்றிப்பு கண்டுபிடிக்கிறதுலாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். என் ஷேப்ல இருக்கிறது, என் கிடையாது, என் ஷேப்ல இருக்கிறது இடைவெட்டு. நீ இதில் ஈனாவில் இருக்கிற வளைவை பார்த்தாலும் சரி, வெட்டு என்று சொல்லும்போது எங்களோட தமிழ் எழுத்துல வேணாவிலேயும் அதே ஷேப் இருக்கு. ஸோ இடைவெட்டு என்றால் என் ஷேப்ல இருக்கும். ஒன்றிப்பு அப்படின்றது நீ இதில் பாரு, இப்போ நான் அந்த ஷேப் பூனா அந்த இடங்களில் பாருங்க, அந்த ஜூ ஷேப் எங்களுக்கு லைட்டாக தெரியுது. ஸோ ஒன்றிப்புன்றது ஜூன்றதை வச்சுக்கொள்ளும். இடைவெட்டுன்ற வந்ததுக்கு காரணமே, அதுக்கு இடைவெட்டுன்ற பேர் வந்ததுக்கு காரணமே ரெண்டுக்கும் பொதுவான இடைக்குள்ளே போய் அந்த க்ராஸ் பண்ணுறதால தான் அந்த இடைவெட்டுன்ற பேரையே கொடுத்துனாங்க. ரெண்டு வட்டமும் வெண்வெறி படத்தில் இங்கால ஒரு வட்டம் இங்கால ஒரு வட்டங்கிறோம். ஆனால் ரெண்டு பேரையும் இடைவெட்ட வேண்டி வைக்க வேண்டி வருது. ஏனென்றா ரெண்டுக்கும் பொதுவான ஆக்கள் உள்ளே இருக்கிறதால. ஸோ அந்த நாடு தான் அது இடைவெட்டுன்ற பேர் கட்டது. இங்கே கேட்கப்பட்டது அந்த குறியீடை புரிஞ்சு இடைவெட்டுந்த பிரதேசத்தை நிலந்தீட்டி விட்டா சரி. இதுவே ஒன்றிப்பு என்று வந்திருந்தா உள்ளே இருக்கிற மொத்த பிரதேசமும், அதாவது அகிலத்துடைய தவிர இந்த மூன்றும் நிரப்பப்பட்டிருக்கும். இடைவெட்டுக்குரிய பிரதேசத்தை நீங்கள் சரியாக நிலந்தீட்டி இருந்தா உங்களுக்கு 2 புள்ளியும் கிடைக்கும். 10வது கேள்வி. இதில் ஏசி இந்த நீளத்தையும் கேட்டிருக்குது, ஏடி இந்த நீளத்தையும் கேட்டிருக்குது. வடிவாக பார்த்தாலே ஒரு ஐடியா கிடைச்சிடும். இது பைதகரஸ் தேற்றத்தோட தொடர்புடைய பாடம். பைதகரஸ் தேற்றம் என்ன சொல்லுது? செம்பக்கத்தின் வர்க்கம். இதில் கணப்பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பம் என்ன, இருக்கிற எந்த பக்கத்தை கேட்டாலும் அடுத்த 2 பக்கங்கள் தான் வர்க்கங்கள் தான் கூட்டு துவைக்கு சமனா இருக்கும். அதுதான் புல. செம்பக்கத்தின் வர்க்கம், செம்பக்கம்ன்றது செங்கோணத்துக்கு எதிராக இருக்கிற பக்கம். இந்த ஏபிசி என்ற முக்கோணத்தில் ஏசி செம்பக்கம். அதுவே ஏசிடி என்ற முக்கோணத்தில் ஏடி தான் செம்பக்கம், செங்கோணத்துக்கு எதிரான. ஸோ செம்பக்கத்தின் வர்க்கம் அப்போ நாங்கள் இங்கே வச்சு செய்வோம். ஏசி வர்க்கம் சமன் ஏனைய 2 பக்கம் 3 வர்க்கத்தையும் 4 வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, கூட்டினா 7 வர்க்கத்துக்கு சமனா வராது, அது 5 வர்க்கத்துக்கு தான் சமனா வரும். 25, 25 5 வர்க்கம். ஸோ ஏசி வர்க்கம் 25 5 வர்க்கத்துக்கு சமனா இருக்குண்டா ஏசி சமன் 5 சென்டிமீட்டர். அப்போ நாங்கள் ஏசியை கண்டுபிடிச்சிட்டோம் 5 சென்டிமீட்டர் என்று படத்திலையும் போட்டுக்கொள்வோம். ஏசி 5 சென்டிமீட்டர் என்று படத்திலையும் போட்டுக்கொள்வோம். இப்போ ஏடியை காணணும். அடுத்த செங்கோண முக்கோணத்தில் திரும்ப பைதகரஸ் தேற்றத்தின்படி பார்த்தா ஏடியின் வர்க்கம் ஏனைய 2 பக்கங்கள் ஏசி இந்த வர்க்கத்தையும் சிடி இந்த வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். கொஞ்சம் ஓவரா விளக்கம் எழுதி போட்டோமோ, தேவையில்லை தானே. எங்களுக்கு தேவையானதுக்கு பகுதி ஒன்றுக்குரிய கேள்வி, தேவையில்லாமல் கடுமையாக சொல்ல தேவையில்லை. 5 வர்க்கத்தையும் 12 வர்க்கத்தையும் கூட்டுறதுக்கு சமனா இருக்கும். 5 வர்க்கம் 25, 12 வர்க்கம் 144, கூட்டினா 169 என்று வரும். 169 யாற்ற வர்க்கம் என்று பார்த்தா அது 13 வர்க்கம். நமக்கு சில பேர் தெரிஞ்சுதான் ஆகணும். 13 வர்க்கம். ஆகவே சிடி வர்க்கம் 13 வர்க்கத்துக்கு சமனா இருக்குமெண்டா சிடி வந்து 13 சென்டிமீட்டரா இருக்கும். 13 சென்டிமீட்டர். நீங்கள் தரம் 11 படித்த பிறகு இதை நேரடியாக போடுறதுக்கான அனுமதி கிடைக்கும். பைதகரஸ் மும்மை என்று சொல்லுவோம். ஒவ்வொன்றையும் காண்றதுக்கு ஒவ்வொரு புள்ளிப்படி உங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும். ரைட். அடுத்தது தீர்க்குக ஒரு சாதாரணமான எளிய சமன்பாடு. என்ன சார் எளிய சமன்பாடுன்றீங்க, அங்கே பின்னம் எல்லாம் இருக்கு. ஓ, எளிய சமன்பாடு தான், பின்னம் இருக்கிற மாதிரி இருக்கிற எளிய சமன்பாடு. 2 விதமாக இதை நாங்கள் தீர்க்கலாம். பின்னம் இல்லாத எளிய சமன்பாடாக மாற்றி போட்டு இதை தீர்க்கலாம். அதுக்கு நாங்கள் பகுதி எண்ணந்த போமாசியால் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் பெருக்கி நாங்கள் பின்னம் இல்லாத சமன்பாடாக மாற்றுவோம். ஆனால் இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, எக்ஸ் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கிற. நீங்கள் 8ஆம் ஆண்டுக்குரிய நுட்ப முறையையும் பயன்படுத்தலாம். 8ஆம் ஆண்டுக்குரிய நுட்ப முறை என்னென்னா, எக்ஸிலேருந்து கோவையை ஸ்டார்ட் பண்ணுறது. எக்ஸில் இருந்து 1 கழிச்சு வந்த விடையை 2ஆல் வகுத்து வார விடையில இருந்து 2 கழிக்கும் போது 5. ஸோ கழிக்கும் போது 5 கழிக்கக்கு முன்னுக்கு 7, அதான விளக்கம். ஸோ கழிச்ச 2 அங்கால அனுப்புறது. இங்கேயும் நாங்கள் இங்கே சொல்லும் போது கழிச்ச 2 சொல்ல மாட்டோம், மறை 2 அங்கே அனுப்புவேன், நேர் 2 போகும் என்று தரம் 9க்குரிய ஐடியாவில் சொல்லுவோம். நீங்கள் எப்படி செஞ்சாலும் ஒன்று தான். 5 அங்கால 2 போனால் அது வந்து 7 அப்படின்ட்டு வரப்போகுது. அதே மாதிரி பிரிக்கும் போது எக்ஸிலேருந்து 1 கழிச்சு அதை 2ஆல் வகுக்கும் போது தான் 7. இந்த பிரிக்கிற 2 அங்கே அனுப்புவேன் பெருக்கும். இங்கே நாங்கள் குறுக்கு பெருக்கம் என்று சொல்கிற அந்த அடிப்படையில் இங்கே வகுக்கிறவர் அங்கே அனுப்புவேன், வகுக்கிறவர் அங்கே போனால் 14 அப்படின்னு வரும். எக்ஸிலேருந்து 1 கழிக்கத்தான் 14. ஸோ கழிக்கிற 1 அங்கால அனுப்புவேன், 14ஓட 1 கூட்டினா 15. ஸோ
ஸோ எக்ஸ் 15 இருந்தால் தான் 15லேருந்து 1 கழிக்க 14, 14 2 வகுக்க 7, 7லேருந்து 2 கழிக்க 5. ஸோ எக்ஸ்ன்றதை தேடி போகிறோம், அதை ரிவர்ஸ் கியரில் போட்டு போகிறோம். அதுக்கு பேர் தான் சமன்பாடு தீர்த்தல். ஸோ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 2 புள்ளி கிடைக்கும், எந்த செய்க வழி இருந்தாலும் சரி. ரைட். இதில் ஒரு சூட்சமம் என்னென்றா பிள்ளைகள், எங்களுக்கு இந்த அடுத்த 12வது கேள்வி கணிகருவியை பயன்படுத்தி பிரச்சனை தீர்வு. கணிகருவி அப்படின்ற ஒரு பாடம் படிக்கிறோம். அதில் நாங்கள் கணிகருவியில் நாங்கள் நிறைய கணக்கு செய்யலாம், கூட்டல் செய்யலாம், கழித்தல் செய்யலாம், பெருக்கல் செய்யலாம், பிரித்தல் செய்யலாம். எல்லாத்துக்கும் வழக்கமாக எப்படி எங்களோட எண்கணிதத்தில் செய்வோமோ அதே தான் கணிகருவிலையும் செய்கிறது. இந்த சதவீதத்துக்கு மட்டும் எண்கணிதத்தில் செய்கிறது மாதிரி செய்யாமல் வேறு மாதிரி செய்வோம். எங்களுக்கு இந்த கணிகருவியில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த சதவீதம் தொடர்பான பகுதியில். இப்போ நாங்கள் வழக்கமாக எண்கணிதத்தில் ரூபாய் 500 20% எவ்வளவு அப்படி என்று காணணுமெண்டா, ரூபாய் 500 20% எவ்வளவு காணணுமெண்டா நாங்கள் என்ன செய்வோம், கணிதமாக செய்யும்போது கால்குலேட்டர்ண்டா வேறு மாதிரி செய்வோம், கணிதமாக செய்யும்போது வேறு மாதிரி செய்வோம். இதுதான் வித்தியாசப்படுது. 500 டைப் பண்ணுவோம், இன்னண்டா தரண்டு டைப் பண்ணுவோம். டைப் பண்ண மாட்டோம், எழுதுவோம். இன்னன்றதை தரவாக மாற்றிக்கொள்வோம். அதே மாதிரி 20%என்றதை 20% போட மாட்டோம். ஏன்னா 20% போட்டால் சதவீத குறியீடு உள்ள நிற்கும். சதவீதத்தை என்னவா மாற்றுவோம், பின்னமாக மாற்றுவோம். பின்னமாக மாற்றினா அப்படி வரும்டா, 100ன் மேல் 20 அப்படி என்று வரும். பின்னமாக மாற்றும் போது வெட்டக்கூடியதை வெட்டுறோம், சுருக்கக்கூடியதை சுருக்கிற அளவுக்கு சுருக்கிட்டு 50 தர 2 ரூபாய் 100 என்றுதான் ரூபாய் 500ன் 20%. இதை கணிகருவியில் செய்யும் போது இப்படியே டைப் பண்ணலாம். இங்கே பின்னமாக மாற்றி டைப் பண்ணினாலும் சரியாக தான் வரும், பின்னமாக மாற்ற வேண்டிய தேவையில்லை. ஒன் பண்ணுவேன் 500 500 சொல்லி 500 டைப் பண்ணி எடுத்துவேன். நான் ஒரேசா போட்டேன். இன்னுக்கு பதிலாக தரவை நீ டைப் பண்ணுவேன். 20%என்றதை நீ 20% செய்யலாம், டைப் பண்ணலாம். 20% அடிக்கிறதுக்கு நீ 20 டைப் பண்ணிட்டு சதவீத குறியீடு இருக்கு. ஆனால் பிரச்சனை என்னண்டா, நேரடியாக அதுக்கு கொண்டு ஒரு கீயை கொடுத்துருக்க மாட்டான். எங்கட சயின்டிஃபிக் கால்குலேட்டர் புத்தகத்தில் இருக்கிறதன் படி ஒவ்வொரு சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் வச்சிருக்கிற ஒரு சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் பிரக்கெட்டுக்கு மேலே தான் சதவீதம் இருக்குது. இந்த புத்தகத்தில் அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் என்ன மாதிரி இருக்குண்டா, விஞ்ஞான முறை கணிகருவியில் எப்படி இருக்குன்னு சொன்னால் சமனுக்கு மேலே தான் இருக்குது. சமனுக்கு மேலே இந்த சமன் என்ற கீ கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த சமன் என்ற கீக்கு மேலே சதவீதம் என்று சின்னனா ஒரு மஞ்சள் கலரில் எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த கீயை நான் வேலை செய்ய வைக்கணுமெண்டா, அப்படி லேப்டாப்பில் நாங்கள் வேலை செய்யும் போது இல்லை கம்ப்யூட்டரில் நாங்கள் வேலை செய்யும் போது ஷிஃப்டோட அமர்த்துறோமோ அதே மாதிரி இங்கே ஷிஃப்டோட அமர்த்துறது. இங்கே கணனியில் டைப் பண்ணும்போது ஷிஃப்டை அமர்த்தி கொண்டு அமர்த்துவோம். இங்கே அப்படி இல்லை, முதல்ல ஷிஃப்டை அமர்த்துவோம். SHIFT ஷிஃப்ட் அமர்த்திட்டு அதுக்கு பிறகு நாங்கள் என்னத்தை அமர்த்துவோம், சமனை டைப் பண்ணுவோம். சமனை டைப் பண்ணினா இந்த ரெண்டும் சேர்ந்து வரப்போகிறது சமன் கிடையாது. இந்த ரெண்டையும் அமர்த்தினது இந்த நோக்கம் சதவீதம் என்றதை டைப் பண்ண வைக்க. இதுக்கு பிறகும் ஒரு சமனை டைப் பண்ணினா தான் எனக்கு சமனை அமர்த்தினா தான் எனக்கு விட வரும். இதுக்கு பிறகும் ஒரு சமனை அமர்த்தணும். அமர்த்தக்கு முன்னுக்கே விட வந்துடும். நீங்கள் கணிகருவியில் நீங்கள் பார்க்கலாம், 50ஐயும் 20ஐயும் கூட்டணும் என்று நீங்கள் டைப் பண்ணி கொண்டு போகவே கீழே 70 விட இருக்கும். பிறகு நீ சக அமர்த்தினோன்னு அந்த 70 மறைஞ்சிடும், நீ பார்க்கலாம். ஸோ கட்டாயம் சமன் அமர்த்தணுமென்று அவசியம் இல்லை. அந்த மாதிரி தான் இந்த கேள்வியில் சமனை காணலை, சமனுக்கு இடம் விடையில. ஸோ நம்ம எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விடயம் என்னென்னா, இங்கே ஷிஃப்டோட சமன் அமர்த்தினா சதவீதம் என்ற கீ வேலை செய்யும் என்றது தான் தேவை. அதை தான் எதிர்பார்ப்படுது. அடுத்தது ரொம்ப முக்கியமாக என்ன ஒரு கேள்வியை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், சதவீதம் காண்ற கேள்வி. இதே கேள்வியை மாற்றி போடுறேன். ரூபாய் 500ல் ரூபாய் 100 வந்து செலவழிச்சிட்டேன். 100 ரூபா அப்படின்றது எத்தனை சதவீதம், 100 ரூபான்றது எத்தனை சதவீதம். இப்போ நீ சும்மா சொல்ல என்ன பங்கு, 500 ரூபா கொண்டு வர கடைக்கு கொண்டு வர, அதில் 100 ரூபாவுக்கு பொருள் வாங்கிட்ட, நீ கொண்டு போன பணத்தின் 5ல் 1 பங்கு செலவழிச்சிட்ட. இந்த 5ல் 1 பங்குன்றது எத்தனை சதவீதம் அப்படின்னு கேட்டால், நாங்கள் எங்களோட வழக்கமான எண்கணிதத்தில் செய்கிறதுக்கு பல ஐடியா இருந்தாலும் பெஸ்ட் ஐடியா பின்னமாக போடுறது. முதல்ல பின்னமாக போடுறேன்டா 500ல் 100, 500ல் 100, 500க்கு 100 செலவழிச்சிட்டேன். இதை சுருக்கினா அந்த 5ல் 1 பங்குன்றது வரும். ஒரு பின்னத்தை சதவீதமாக்குறதுக்கு தர 100%. எந்த ஒரு பின்னமும் சதவீதமாக மாறும். நீ வெட்டக்கூடியதை வெட்டி போட்டு 5ல் 1 பங்குன்னு வரும். 100 இந்த 5ல் 1 பங்கு விளையாண்டா 20%. ஸோ நீ செலவழித்தது 20% பணமாக இருக்குமென்றதை நீ போடுவேன்.
இதை கணிகருவியில் செய்கிறதுக்கு வேற ஒரு கள்ள வழி இருக்குது, அதான் உல்டா வழி இருக்குது. என்ன செய்வேன், 500 டைப் பண்ணுவேன், ரைட்டானே, சாரி 500 டைப் பண்ணுறதில்ல, இங்கே பின்னத்திருந்த ஐடியா தான் 100 டைப் பண்ணுவேன். 100 ரூபா தானே செலவழிச்சு நீ 100 முதல்ல டைப் பண்ணுவேன், பிறகு வகுத்தல் அடையாளம் இங்கே பின்னத்தில் நம்ம என்ன செய்வோம் பிள்ளைகள், என்ன 100 டைப் பண்ணி வகுத்தல் அடையாளம் போது இந்த பின்னத்திருந்த ஐடியா கணக்க செய்வோம். வகுத்தல் அடையாளத்தை நாங்கள் டைப் பண்ணி வகுத்தல் அடையாளத்துக்கு பிறகு 500ஐயும் டைப் பண்ணிடுவோம். இங்கே 500 டைப் பண்ணி வந்த விடையோடு நாங்கள் தர போட்டு 100% டைப் பண்ணினால் விட வரத்தான் போகுது. தர போட்டு 100%, 100%தால் பெருக்கோணம் அப்படி என்ற அடிப்படையில் நீ தர போட்டு 100% போட்டால் உனக்கு அந்த விட வரும். ஆனால் அப்படி செய்யாமல் இப்படியே இதே இடத்துல வச்சுக்கொண்டே நீ சதவீதத்தை வரணும். 500%தால் வகுக்கிற மாதிரி நீ சதவீதத்தை டைப் பண்ணணும். சதவீதத்தை டைப் பண்ணணும்னா என்ன செய்யணும், ஷிஃப்ட் அமர்த்தணும். ஷிஃப்ட் அமர்த்தி அதுக்கு பிறகு நீ சமன அமர்த்தணும். ஷிஃப்ட் அமர்த்தி சமன அமர்த்தினா இந்த ரெண்டும் சேர்ந்து என்ன நடக்கும், சதவீதம் அப்படி என்ற கீ தான் வேலை செய்யும். இந்த ரெண்டும் சேர்ந்து சதவீதமாக மாறும். அதுக்கு பிறகு ஒரு சமன அமர்த்தினியண்டா உனக்கு விட வரும். ஆனால் விட சதவீதம் என்று வராது, அதுதான் பிரச்சனை. சில பிள்ளைகள் எதிர்பார்க்கறது விட எப்படி வருமெண்டா, இப்போ உதாரணத்துக்கு இது 20% என்று விட வராது. உண்மையாக விட எப்படி வருமெண்டா வெறும் அமௌண்ட் மட்டும்தான் வரும், 20 அப்படி என்று தான் வரும், சதவீதம் வராது. பரவாயில்ல, இங்கே கேள்வியில் போடும்போது சதவீதத்தோடு சேர்ந்த மாதிரியே போட்டிருக்கு. ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும், 5/3 என்ற பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். இந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றுறதுக்கான படிமுறையை தாங்கோ அப்படின்றதான் கேள்வி. இந்த பின்னத்தை சதவீதமாக முதல் 3 இருக்கு, இதனால நான் என்னையும் மியூட் பண்ணிட்டேன்னா ரைட். முதலாவது 3 இருக்கு, 3 வகுத்திருக்கிற வகுத்தல் அடையாளம் இந்த கோடு 3 டைப் பண்ணிட்டோம். 1 பண்ணி 3 டைப் பண்ணி வகுத்தல் அடையாளம் டைப் பண்ணி 5 டைப் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு பிறகு சதவீதம் ஆக்குறதுக்கு நான் இதோட சேர்த்து சதவீதம் டைப் பண்ணினா வந்துடும். ஸோ ஷிஃப்ட் அமர்த்துங்கோ, SHIFT என்று வரும், ஷிஃப்ட் அமர்த்துங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் சதவீதம் அமர்த்துறதுக்காக சமன் அமர்த்துங்கோ. இது ரெண்டும் சேர்ந்து செஞ்சது என்னத்துக்காக செஞ்சது, சதவீதம் என்ற குறியீடு வேலை செய்கிறதுக்காக செஞ்சது. இது சமன் இல்லை, இதுக்கு பிறகும் நீ ஒரு சமனை அமர்த்தணும். அமர்த்தாமலும் விட ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். ஆனால் விடையை நீ முடிக்கணும்னா இன்னும் ஒரு சமன் நீ அமர்த்த வேண்டியிருக்கும். உனக்கு அங்கே கல்குலேட்டரில் காட்டுற விட என்னவா இருக்குமெண்டா 60% இருக்காது, வெறும் 60 இருக்கும். இப்போ உன்னிட்ட எதிர்பார்த்தது என்ன, நீ என்ன மாதிரி சதவீதம் காண்ற ப்ரொசீஜருக்கு போவ, ஷிஃப்டும் சமனும் அமர்த்தோணும் அப்படின்றதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி உனக்கு 2 புள்ளி கிடைக்கும். இங்கே எதிர்பார்க்கப்படுவது மேக்சிமம் இதுதான். எங்களோட பெரிய கேள்வி இருக்கிறதுலையே பெரிய கேள்வி இதுதான், அதையே எங்களுக்கு செஞ்சு முடிச்சிட்டோம். ரைட். 13வது கேள்வி, கனவுரு வடிவ நீர்த்தாங்கியின் கன அளவு 9 மீட்டர் கனமாகும். ஒரு கனவுரு வடிவமான நீர்த்தாங்கி இந்த கன அளவு தந்திருக்குது 9 மீட்டர் கனம். ஒரு நீர்த்தாங்கி இந்த கன அளவு, கனவுரு இந்த கன அளவை காண்றதுக்கு எனக்கு எத்தனை வழி இருக்குது அப்படின்றா, நீளந்தர அகலந்தர உயரம் அப்படின்ற ஒரு சூத்திரம் இருக்குது. அதை தவிர வேற பல சூத்திரங்கள் இருக்குது. அடிப்பரப்பு தர உயரம், குறுக்குவட்டு பரப்பு தர நீளம். இங்கே அது கணக்கு அடிப்பரப்பு வந்திருக்குது. அடிமுகத்தின் பரப்பளவு 3 மீட்டர் வர்க்கமாம். இத்தாங்கி அரைப்பங்குக்கு நீர் இருக்காம். அப்போ 9 அரைவாசி 4.5 மீட்டர் உயரத்துக்கு மொத்தமாக தான் 9 மீட்டர் கிணம். நான் தான் பிள்ளையா சொல்கிறேன், மொத்தமாக 9 மீட்டர் நீர் நிறம். இது தாங்கியில் உள்ள நீரின் உயரம் 2 விதமாக காணலாம். ஒன்று மொத்தத்தில் தாங்கி இந்த உயரத்தையே கண்டுருவோம். தாங்கி இந்த உயரம் கெனவுருவின் கென அளவு சமன் பாத்திரத்தின் கென அளவு. நீளந்தர அகலந்தர உயரம் என்ற சூத்திரம் இல்லை, அடிப்பரப்பு தர உயரம் என்ற சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம். இங்கே கெனவுரு இந்த கென அளவு தெரியும், 9 மீட்டர் கெனம் அலக போடையில் 9 மீட்டர் கெனம், அலகு மீட்டரில் போடுறோம். ஸோ இங்கே எல்லாமே மீட்டர் சம்பந்தப்பட்ட அலகு. அடிப்பரப்பு 3 மீட்டர் வர்க்கம், உயரம் தெரியாது, h என்று போடுறோம். ஸோ 3h சமன் 9. ஆகவே h சமன் 9 3ஆல் வகுத்தா 3 மீட்டர். அப்போ மொத்தமாக தாங்கிந்த உயரம் 3 மீட்டர். மொத்தமாக தாங்கிந்த உயரம் 3 மீட்டர். அதில் அரைவாசிக்கு நீர் இருக்குது. ஸோ 3 அரைவாசி எவ்வளவு, நீர் இந்த உயரம், நீரின் உயரம் எவ்வளவு, 3 அரைவாசி 1.5 மீட்டர் உயரத்துக்கு நீர் இருக்குது. இது ஒரு வழி, இதில் நீங்கள் செஞ்சாலும் சரி. 2வது வழி, தாங்கிக்குள்ளே இருக்கிற நீர் இந்த கனளவு.
தாங்கி இந்த கொள்ளளவு 9 மீட்டர் கிணம், அதில் சரியரவாசி நீரால நிரப்பப்பட்டிருக்கண்டா நீரிந்த கிணளவு 4.5 மீட்டர் கிணம். ஸோ நீரிந்த கிணளவுக்கே சூத்திரத்தை பிரதிகிறது. நீரிந்த கிணளவு அது என்ன ஷேப்பில் இருக்கு? நீர் பாத்திரம் என்ன வடிவமோ அந்த வடிவம். என்ன பாத்திரம் உயரமாக இருக்குது, நீர் உயரம் குறைவு, ஆனால் கிணவுரு தான் உயரம் குறைஞ்ச கிணவுரு. அப்போ கிணவுருவின் கிணளவு பாத்திரத்தின் கிணளவு இல்லை, நீரிந்த கிணளவு கிணவுருவின் கிணளவு சமன் அடிப்பரப்பு தர உயரம். இங்கே கிணவுரு இந்த முறை நீர் இருக்கிற சேப்பை மட்டும்தான் நான் கருதுறேன். நீரிந்த கிணளவு 4.5 மீட்டர் கிணம் அலகு போடையில், அடிப்பரப்பு 3, உயரம் நீரிந்த உயரம் ஏச்சா, இது போன ஏச்சு இல்லை, இது வேறு ஏச்சு, நீரிந்த உயரம் ஏச்சு. ஸோ ஏச் சமன் 4.5 3ஆல் வகுத்தா 1.5 என்ன அலகு? மீட்டர், சம்பந்தப்பட்ட அலகு மீட்டர். ஸோ நீங்கள் எந்த விதத்திலையும் 1.5 மீட்டர் என்ற விடை எடுக்கலாம். முழுமையாக 2 புள்ளிகளும் விடை இருந்தால் போட்டுக்கொள். செய்கவழிக்கு பிரதிவிடலுக்கு 1 புள்ளி கிடைக்குமடாவா? ரைட், ஓகே. 14வது கேள்வி வெளிப்பட உண்மை தொடர்பானது. என்ன இங்கே லைட்டாக முக்கோண ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க, வெறும் கோடோடு இருக்கிறது, இங்கே முக்கோண ஷேப்போட கொண்டு வந்திருக்கு. தரப்பட்டுள்ள உருவில் EAD என்ற இந்த கோணமும் CAB என்ற இந்த கோணமும் சமனாக இருக்குது. உதாரணத்துக்கு இது ஒரு 40 பாகை அப்படின்னு சொன்னால் இதுவும் 40 பாகை சமனாக இருக்குது. வெளிப்படை உண்மை பற்றிய அறிவை பயன்படுத்தி நம்ம நிறுவ வேண்டியது EAC என்ற இந்த கோணமும் DSB என்ற இந்த கோணமும் சமன் என்று நிறுவட்டுமாம். இந்த பொதுவான கோணம் இந்த ரெண்டோடைய மெட்டாகுது. உதாரணத்துக்கு இது ஒரு 50 பாகை என்று சொன்னா, இது 50 விட கூடவே இருக்கும். 50 பாகை என்றா இந்த ரெண்டு கோணமுமே 90, இது 60 என்றா ரெண்டுமே 100. ஸோ இது என்ன நடக்க போகுது? நாங்கள் அப்படியே தரவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடிவுக்கு கொண்டு வந்துடுறது. EAD கோணத்தையும் CAB கோணத்தையும் 2 பேரும் சமன். இது தரவுன்றது தரப்பட்டுள்ளது அப்படி என்ற ஷார்ட் ஃபார்ம் தரவு. இந்த EAD கோணத்தோடையும் சரி CAB கோணத்தோடையும் சரி நாங்கள் பொதுவான கோணமான ஒரே ஆளை கூட்ட போகிறோம். யாரு? CAD கோணம் இல்லை DAC என்னும் போடலாம், அதில் பிரச்சனை இல்லை. CAD கோணத்தை நான் கூட்ட போகிறேன். இப்படி கூட்டும் போதும் இந்த 2 பேரும் ஒன்று கொண்டு இப்பவும் சமனாகத்தான் இருப்பியம் என்றது சொல்றது தான் வெளிப்படை உண்மை. இந்த இடத்துல தான் வெளிப்பட உண்மை வரும். சில பிள்ளைகள் கீழே எழுதுறது, அடுத்த ஸ்டெப்ல எழுதுறது, இந்த இடத்துல தான் வெளிப்பட உண்மை. வெளிப்பட உண்மையின்படி இது 2 பேரையும் கூட்டினாலும் இங்க இந்த ஏற்கனவே சமனான இருந்தவரோட இந்த பொதுவான ஆளை கூட்டுவதாலையும் பெறப்படுகின்ற கோவைகள் கணியங்கள் சமன் என்றதுதான் வெளிப்பட உண்மை. அப்படி சமன் என்று சொல்லிட்டோம். படத்தின்படி இந்த 2 கோணமும் அடுத்துள்ள கோணங்களை சேர்த்து ஒரே பேர் சொல்லலாம். அந்த பேர் தான் EAC. அதே மாதிரி அந்த முக்கோணத்தில் படத்தின்படி அதுக்கு ஒரே பேர் சொல்லலாம். அங்கே தந்தது மாதிரி DAB, அங்கே தந்த பேரை பயன்படுத்துகிறேன். நீங்கள் எப்படி போட்டாலும் சரி, இங்கே வெளிப்பட ஒன்றும் போட தேவை. இது படத்தின்படி என்று வேறு, நாங்கள் படத்தின்படி என்று ஒரு நாளும் ரீசன் எழுதுறையில் இந்த லைன் மிக முக்கியம் பிள்ளைகள். இந்த லைனுக்கும் வெளிப்பட உண்மை என்ற காரணத்தையும் கொடுக்குறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு புள்ளிப்படி 2 புள்ளி கொடுங்க. ரைட், இதில் வெளிப்பட உண்மையோட நம்பர் போடணுமோ சார்? வெளிப்பட உண்மை 1, வெளிப்பட உண்மை 2 என்றால் எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. உங்கள் இந்த இடங்களில் கேட்கப்படுதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கொள்ளுங்க. இது வெளிப்பட உண்மை 2, சரிதானே? சமனான கணியங்கள் ஒன்று கொண்டு சமன் உண்டு. இது 2வது வெளிப்பட உண்மை. நம்பர் எல்லாம் தேவையற்றது. நீங்கள் தரம் 10க்கு போன பிறகு வெளிப்பட உண்மை பயன்படுத்துவோம். பெயரை வெளிப்பட உண்மை என்று ரீசனே கொடுக்க மாட்டோம், பயன்படுத்துவோம். ஆனால் காரணமே கொடுக்காம போகும். அது அப்படித்தான். ரைட், 15வது கேள்வி எழுவாய் மாற்றம். எழுவாய் மாற்றம் என்றால் இப்போ நம்ம யார் எழுவாய் மாற்றம் செய்யணும் என்று தேடு. மொத்தமாக இந்த சமன்பாடு 3 உறுப்புகளை கொண்டிருக்கு, 3 செட். ப்ளஸ் மைனஸ் சமனால பிரிகிறதுனா மொத்தமாக 3ஆ பிரியுது. அதில் நான் தேடி வந்த C இங்கே இருக்குது, இந்த உறுப்பில் இருக்குது. C இருக்கிற உறுப்பு இடப்பக்கம் இருக்கணும், மீதம் இருக்கிற ஆக்கள் எல்லாத்தையும் வலப்பக்கத்துக்கு அனுப்பணும். C இருக்கிற உறுப்பை நான் இப்படியே அலேக்கா தூக்கி இங்கால விடலாம். ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, இவர் நேர் உறுப்பாக இருக்கிறவர் மறை உறுப்பாக போயிடுவார். ஸோ நம்ம முதலாவது வேலை இடம்பலம் மாற்றுவோம். B சக C சக D சமன் A சக X. ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளில் C இருக்கிற கணக்காக இருந்தால் C இருக்கிற உறுப்பு எல்லாத்தையும் அங்கே கொண்டு போயிட்டு Cயை பொது எடுக்கும். இது ஒரே ஒரு உறுப்பில் தான் C இருக்குது. அடுத்த கட்டம் C இருக்கிற உறுப்பு மட்டும் இங்கே இருக்கட்டும், C இல்லாத உறுப்பான Dயை அங்கே அனுப்புவோம். உறுப்பாக நகர்த்துறோம். சக D இங்கே வரும்போது சய D. ஸோ BC சமன் AX சய D அப்படின்னு வரும்.
இப்போ எனக்கு சி தான் வேணும். சி என்றது இப்போ காரணி பெருக்கி கொண்டிருக்காள். இந்த கோவை இந்த பக்கம் ரெண்டு பேர் பெருக்கி கொண்டிருக்கிறார்கள். பி அங்கே அனுப்பணும். பி பெருக்கி கொண்டிருக்க பி அங்கே போகும்போது வகுக்கும். யாரை வகுக்கும்? ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்க அவ்வளவு கோவையை முழுசாக கோடு போட்டு பிரக்கெட் போடுறதுக்கு சமனானது கோவை போட்டு பி போடணும். இந்த விடை இருந்தால் முழுமையான 2 புள்ளியும் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கேற்ற மாதிரி ஒத்த விடைகள் வேறு வழியிலையும் இருக்கலாம். சய டி சக ஏ சக எக்ஸின் கீழ் பி என்று போட்டிருக்கலாம். இல்லைன்னா இந்த பியை வந்து ஏஎக்ஸின் கீழ் பி சய டியின் கீழ் பி என்ற மாதிரி 2 இடத்துலையும் போட்டிருக்கலாம். அதுவும் சரி. பொதுவாக அப்படி ஒரு நாளும் விட கொடுக்க சொல்கிறது இல்லை. அதுவும் முழுமையான சரிதானே. ரைட். 16வது கேள்விக்கு போவோம். 16வது கேள்வி எக்ஸின் பெருமன். எக்ஸா முக்கோணத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கோணம். இங்கே நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா புறக்கோண தேற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. ஏன்னா இது வெளியில் இருக்கிற கோணம் புறக்கோணம் அகத்தேர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகைக்கு சமன் என்ற மாதிரி யோசிப்பீங்க. இது புறக்கோணம் கிடையாது. புறக்கோணம் என்றா என்ன? ஒரு முக்கோணத்தின் ஏதாவது ஒரு கோட்டை நீட்டுவதால மற்றிய கோணத்தோடு ஆக்குகின்ற கோணம் தான் புறக்கோணம். புறக்கோணத்தை கணிச்சு புறக்கோண தேற்றத்துக்குள்ளாலையும் போகலாம். இருக்கிற இலகுவான வழி உங்களுக்கு உடனே எல்லாருமே செய்கிற வழியை நானும் பின்பற்றேன். இந்த கோணம் குத்தெதிர் கோணம் 35 பாகம். முக்கோணத்தின் அகக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 எக்ஸு 35. அடுத்தது அந்த பெட்டி மாரி போட்டிருக்கேன். அது என்ன கோணம்? 90 பாக. செங்கோணம் கூட்டினா 180 பாக. இது ரெண்டையும் கூட்டினா 125. ஸோ இது அங்கால கொண்டு போனால் கழிக்கும். 180லேருந்து 125 கழிக்கணும். 120 கழிச்சா 60, அங்கால 5 கழிச்சா 55 பாக. 55 பாகை என்ற கேட்ட கேள்விக்கு விட இருந்தால் முழுமையாக 2 புள்ளி. படத்திலேயே 35 பாகையை நீ அதில் கீறி காட்டியிருந்தாலே 1 புள்ளி கிடைக்கும். ரைட். 17வது கேள்விக்கு போகும் பிள்ளைகள் ஒரு சமநிலையை தந்து எண்கோட்டில் தீர்வுண்டா என்ன? எக்ஸுக்கான பெருமானங்கள் என்னன்றதை கண்டுபிடிக்கிறதான் தீர்வு. பிரச்சனைக்கான முடிவு. பிரச்சனை என்ன? இங்கே எக்ஸ் தான் தெரியாது. எக்ஸை பற்றி யோசிக்கிறது. இங்கேயும் ஒரு சமநிலை தான். இது யாரை பற்றி சொல்லியிருக்குண்டா ஒரு கோவையை பற்றி சொல்லியிருக்கு. 3x என்ற கோவை 2 விட பெரிதாக அல்லது சமனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவது. நமக்கு தேவை அப்படி இருக்க வேண்டுமென்றால் எக்ஸ் எப்படிப்பட்டதாக இருக்கணும், எக்ஸுக்கு என்ன தீர்வுகள் இருக்கும்போது இது பொருத்தமாக இருக்கும் அப்படின்றது தான். நாங்கள் இதை தீர்க்கணும் என்று சொன்னால் நாங்கள் இதே இங்கே சமன்பாடு மாதிரி ஸ்டைலை பின்பற்றலாம். ஆனால் அந்த அனுமதி உங்களுக்கு தரம் 10க்கு தான் பெறும். நீங்கள் என்ன செய்யணும்? சமநிலையின் இருபுறமும் நீங்கள் 7ஆம் ஆண்டில் செஞ்ச மாதிரி சமன்பாடு 7ஆம் ஆண்டில் செஞ்ச மாதிரி சமநிலை 9ல் செய்வீங்க. 3x சய 1 இந்த பக்கம், அந்த பக்கம் 2 பக்கமும் நாங்கள் 1 கூட்டுவோம். இதில் சமநிலையில் ஒரு இடத்துல மட்டும் சிக்கல் இருக்கு. என்னென்னா இருபுறமும் ஒரே எண்ணை கூட்டும் போதும் பிரச்சனை இல்லை, கழிக்கும் போதும் பிரச்சனை இல்லை. அது நேர் எண்ணா இருந்தாலும் சரி மறை எண்ணா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சமநிலைக்கு. எங்கே சிக்கலண்டா இருபுறமும் ஒரே எண்ணால் பெருக்கும் போதோ வகுக்கும் போதோ நேர் எண்ணா இருந்தால் சிக்கல் இல்லை, மறை எண்ணா இருந்தால் பெரியவர் சிறியவராவர் சிறியவர் பெரியவராவர் சமநிலைக்குறி மாறும். அங்கே மறை எண்ணால் வகுக்கும் போது நாங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்கணும். மற்றபடி எங்களை சிக்கலே இல்லை. ஸோ 3x தொடர்பான கூற்று வரும். 3x 3 விட பெரிதாக அல்லது சமனாக இருந்தால் தான் 3x சய 1 கோவை 2 விட பெரிதாக அல்லது சமனாக இருந்திருக்கும். இங்கே நீ சமநிலையின் இருபுறமும் நேர் 3ஆல் வகுக்கிற. ஸோ எக்ஸை பெட்டியான தொடர் வரப்போது எக்ஸ் 1 விட பெரிதாக அல்லது சமனாக இருக்கும்போது தான் இந்த சமநிலை இந்த கோவை 2 விட பெரிதாக இருக்குது. சரி, எக்ஸ் 1 விட பெரிது அல்லது சமன். பெரிது அல்லது சமன்டா நாங்கள் சாதாரணமாக தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டுங்கோண்டா என்ன செஞ்சிருப்போம்? 1ல் வட்டம் போட்டு 1 பெருமண்டு நிறந்துட்டி 1 கங்கால இருக்கிற நேர் பெருமானங்கள் நேர் இல்லை 1 விட பெரிய பெருமானங்கள் எல்லாத்துக்கும் நிறந்துட்டி விட்டுருப்போம். இது சாதாரணமாக தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டுங்கோன்னு சொன்னோம். இங்கே கேட்டது நிறைய தீர்வுகளை மட்டும். ஸோ 1 வருமா? 1 வரும். ஏனெண்டா 1க்கு சமனாக இருக்கலாம் அப்படின்னு இங்கே போட்டிருக்கு. ஸோ 1ல் ஒரு சின்ன வட்டம் பெருசாக போடுறதில்ல, 2ல் ஒரு வட்டம், 3ல் ஒரு வட்டம், 4ல் ஒரு வட்டம். இங்கே என்னெல்லாம் அதுக்கு பிறகு இருக்கோ எண்கோட்டில் இருக்கிறதுக்கு மட்டும் வட்டம் போட்டு விடுறது குட்டி குட்டியாக போட்டு வரும். நீங்கள் ஒருவேளை அந்த வட்டம் போட்டு நிறந்துட்டு இருந்தாலும் சரி போடுங்க. ஆனால் நிறைய தீர்வுகளை எண்கோட்டில் குறித்து காட்டுங்கன்றதை இப்படித்தான் குறித்து கொள்ளணும். தீர்க்கிறதுக்கு ஒரு புள்ளி, இறுதி விடைக்கு ஒரு புள்ளி. இது ஓயலுக்கே வரும் புள்ளி. இதே மாதிரி கேள்வி. ரைட். அடுத்தது 18வது கேள்வி ஒரு அச்சர கணித பின்ன கழித்தல். ஐயோ, இதை பார்த்தா பயமா இருக்கு. ஒன்றும் பார்த்துக்கிறது பயம் இல்லை. 2 பின்னங்கள் கூட்டணும் கழிக்கணும்டா பகுதியன் சமனாக இருக்கணும். பகுதியன் சமனாக இருக்கு. எது 2 பேர்ட்ட பகுதி என்னுமே எம் சகம் 3 தான். இங்கேயும் எம் சகம் 3 தான், எம் சகம் 3 தான். ஸோ பகுதியன் சமனண்டா அதே தான் பகுதியன்.
எங்களுக்கு கூட்டலோ கழித்தலோ எங்கே நடக்கும், தொகுதி என்ன நடக்கும். இதில் கவனஈனமாக என்ன செய்வாங்களா, தொகுதி எண் கோவையாக இருக்கிறத மறந்துடுவாங்க. நீங்கள் பிரெக்கெட் போட்டு தான் இந்த தொகுதி என்ன எழுதணும் பிள்ளைகள். நீங்கள் கேட்கலாம் சார், நாங்கள் கூட்டலுக்கு எழுதுறையில கழித்தலுக்கு மட்டும்தான் எழுதுறோம். எல்லாத்துக்குமே எழுதத்தான் வேணும். பிறகு அடைப்பை நீக்கணும். அடைப்புக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, அதாவது குறி இல்லைன்னா ப்ளஸ் நோமலாக முதலாவது உறுப்பு உடைஞ்சிடும். முதலாவது கோவை அப்படியே நோமலாக உடைஞ்சிடும். ஆனால் ரெண்டாவது உடையும் போது மறையால் உள்ளே இருக்கிற ஒவ்வொருத்தனும் பெருக்கப்பட்டணும். மறையும் நேர் ரெண்டாக மாறும். மறை இன்று மறை நேர் ரெண்டு. இப்போ ஒரே இனத்தை உண்டாக்கும் போது சக ரெண்டேம் சய ஒரு எனும். ரெண்டு பேரும் வேற வேற குறி சேர்க்கும் போது கழிபடும். கழிபட்டா ஒரு ஒன்று வரும். ஒரே நேர் ஒரே மண்ட நாடி போட தேவையில்லை. அதே மாதிரி ஒருமைகள் எண்களை உண்டாக்கும் போது சக ஒன்றும் சக ரெண்டும் சகம் உண்டு. இங்கேயும் மேலேயும் எம் சகம் உண்டு, கீழேயும் எம் சகம் உண்டு. ரெண்டு பேரும் ஒரே மொத்தமாக ஒன்று நாடி அப்படியே ஃபுல்லாக விட்டுப்படும். ஒன்றின் கீழ் ஒன்று ஒன்றின் கீழ் ஒன்றுன்றது ஒன்று விட வரும். ஒன்றண்டை விட இருந்தால் முழுமையான 2 புள்ளிகளையும் கொடுத்துக்கொள். இல்லை எம்சகம் ஒன்றின் கீழ் எம்சகம் ஒன்று காண கொண்டு வந்திருந்தீங்கன்னா 1 புள்ளி கொடுத்துக்கொள். 1 புள்ளிக்கு இந்த வரி இருந்தாலே 1 புள்ளி கொடுக்கலாம். முழுமையான விடை இருந்தால் 2 புள்ளி கொடுக்கும். ரைட். 19வது கேள்வி, ஒரு அளவிடை படம் தந்துட்டு அளவிடைக்கு ஏற்ற மாதிரி உண்மை நீளத்துக்குரிய படத்தின் நீளம். 2 விதமான கேள்வி இருக்கும். அளவிடை தந்து போட்டு படத்தின் நீளத்துக்கான படத்தின் நீளத்துக்கான உண்மை நீளம் கேட்குற கேள்வியும் இருக்கு. இது முதல்ல எந்த கேள்வியா இருந்தாலும் நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியது இந்த அளவிடை இந்த அர்த்தத்தை. 1/25,000 முதலாவது ஆள் படத்தின் நீளம், 2வது ஆள் உண்மை நீளம். நீ என்ன அலகு போடுறியோ அந்த அலகு. ஆனால் நாங்கள் படங்குறது எல்லாமே சென்டிமீட்டர் சம்பந்தப்பட்ட அலகு தான், சென்டிமீட்டர் தான். ஆகவே படத்தில் நீளம் 1 சென்டிமீட்டராக இருக்குமெண்டா உண்மையான நீளம் 25,000 சென்டிமீட்டர். 25,000 சென்டிமீட்டர். நீ என்ன செய்யலாம், அலகு மாற்றி மீட்டருக்கு கொண்டு வருவோம். சின்ன அலகு ஏன்னா 20 சென்டிமீட்டர் எல்லாம் நாங்கள் 25,000 கதைக்கிறேன். ஸோ மீட்டருக்கு கொண்டு வரும்போது 100ஆல் வகுத்தா மீட்டர் ஆகும். 2 சைவர் வெட்டுப்பட்டு 250 மீட்டர் வரும். இதை கிலோமீட்டருக்கு கொண்டு போயிடாது. என்னென்னா 1000க்கு மேலே இருந்தால் தான் கிலோமீட்டர். ஸோ இப்போ எங்களுக்கு மாறித்தான் தேவை. உண்மையில் இருக்கிற 250 மீட்டரை தான் நாங்கள் படத்தில் 1 சென்டிமீட்டரில் கூட போகிறோம். எங்களுக்கு இங்கே உண்மை நீளம் 3 கிலோமீட்டர். 3 கிலோமீட்டர்ன்றது எத்தனை மீட்டர்? மீட்டரில் சொன்னால் காணும், சென்டிமீட்டர் காண கொண்டு போதில்லை. அதுக்கு தான் இங்கே அளவு மாற்றம் செஞ்சு விட்டோம். 3000 மீட்டர். ஸோ 3000 மீட்டருக்கு நாங்கள் எத்தனை சென்டிமீட்டர் கொடுக்க போகிறோம்? 3000ல் எத்தனை 250 இருக்குது. ஒவ்வொரு 250க்கு நான் ஒவ்வொரு சென்டிமீட்டராக கொடுப்பேன். 3000 நீ நேர்வீத சமனை பயன்படுத்தலாம். 250ஆல் வகுத்தீண்டா 1000ல் 4 ஆக அங்கால 12 முறை இருக்குது. ஒவ்வொரு 250க்கும் ஒவ்வொரு சென்டிமீட்டர்ண்டா 12க்கும் 12 சென்டிமீட்டர். 12 சென்டிமீட்டர்ன்றதை விட 12 சென்டிமீட்டர்ன்ற விட செய்க வழியோடு இருந்தால் முழுமையாக 2 புள்ளி கொடுங்க. ரைட். 20வது கேள்வி பிள்ளைகள் ஒழுக்கு தொடர்பாக வரும். நீங்கள் இங்கே கேள்வி என்றாலும் நீங்கள் ஒழுக்கு தொடர்பான கேள்வி ஒன்றை எதிர்பாருங்க. எங்களது ஃபைனல் எக்ஸாம் O-level எக்ஸாமுக்கும் ஒழுக்கு தொடர்பான கேள்வி வரும். நீங்களும் ஒழுக்கு தொடர்பாக தரம் 11க்குரிய முழுமையாக படித்து முடிச்சிட்டீங்க. ஒரு பாயிண்டை கண்டுபிடிக்கிறது. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வெறும் என்ன சமதூரத்தில் செய்யும் புள்ளிகளின் ஒழுக்கை வரைகண்டு கூட சொல்லலாம். 2 புள்ளிகள்லேருந்து அதை தெரிஞ்சு. இங்கே அந்த மாதிரி கேட்கல ஒழுங்கான பல்கோணி ஒன்றுலேருந்து கேட்டிருக்கு. ஒழுங்கான பல்கோணி ஆனால் எத்தனை பக்கம் என்று தெரியாது. ஒன்றின் அகக்கோணம் ஒன்றின் பருமன். ஒழுங்கான பல்கோணி என்றைக்க இப்படியே அந்த பல்கோணி போய்கொண்டே இருக்கும். எத்தனை பக்கம் என்று தெரியல. ஆனால் அகக்கோணம் ஒன்று இந்த பருமன் 120 பாகையாம். அப்படின்றா புறக்கோணத்தின் பருமன் என்னன்றது கேள்வி. ஒரு நேர்கோட்டில் இருக்கும் 2 கோணமும் புறக்கோணம் 180 இருந்து அகக்கோணத்தை கழிச்சு விட்டா 60 பாகை என்றதை நாங்கள் நேரடியாக போடலாம். ஒழுங்கான பல்கோணியில் இருக்கிற சிறப்பு என்னென்னா எல்லா கோணங்களும் சமன், எல்லா பக்கங்களும் சமன். பல்கோணி ஒன்றில் அகக்கோணங்கள் பக்கங்கள் கூடும்போது கூடிக்கொண்டு போகும். முக்கோணமாக இருந்தால் 180, நாட்பக்கலாக இருந்தால் 360, ஐங்கோணியாக இருந்தால் 540, அறுகோணியாக இருந்தால் 720 என்று பக்கங்கள் எண்ணிக்கை கூட அகக்கோணங்கள் கூடும். ஆனால் எந்த ஒரு பல்கோணிக்கும் ஒழுங்கான பல்கோணியாக இருக்கணும் இல்லை, நேர்கோடுகளான உருவான எந்த ஒரு பல்கோணிக்கும் புறக்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 360. இப்போ எல்லா புறக்கோணமும் சமன். அப்போ எத்தனை 60 சேர்ந்து 360 வரும் அப்படின்றத தான் நாங்கள் தெரியணும்.
360 60ஆல் வகுக்கவே எத்தனை 60 சேரணும்? 6 புறக்கோணம் இருக்கணும். 6 புறக்கோணங்கள் 60 இருந்தால் தான் 360 வரும். ஸோ இது 6 புறக்கோணம் இருக்கணும்னா 6 அகக்கோணம் இருக்கணும். 6 அகக்கோணம் இருக்கணும்னா 6 பக்கங்கள் இருக்கணும். ஸோ கேட்ட கேள்விக்கு விட 6 பக்கங்கள். 60 பாகைன்றதுக்கு ஒரு புள்ளி, 6 பக்கங்கள்ன்றதுக்கு ஒரு புள்ளி. ஆக மொத்தத்தில் 20 கேள்வி செஞ்சு முடிச்சிருக்கோம் பிள்ளைகள். 20க்கும் உங்களுக்கு 40 புள்ளி வழங்கப்படும் 2 படி. 40க்கும் உங்களுக்கு எத்தனைன்றதை எனக்கு பதிவிடணும்.